அதிசயம் பதித்தாய். நீலவானம் உன்னெழில் சொல்லும், நீந்தும் விடிவெள்ளி உன் புகழ் சாற்றும். மானுட பிறப்பு எனக்கு தந்தாய், மாறாத அன்பாலே என்னை காத்தாய். மானுட பிறப்பு எனக்கு தந்தாய், மாறாத அன்பாலே என்னை காத்தாய். உன் அன்பின் சாட்சியம் என்னை வளர்த்தாய். ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா, ஆசையுடன் நன்றி பண்பாடுகிறே. நன்றி 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 ஐயா, நன்றி நாதா, நன்றி ஐயா, நன்றி நாதா. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 50 முதல் 53 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். செல்வரை பெருங்கயராய் அனுப்பிவிடுகிறார். நற்கருணையில் எழுந்தருளுகின்ற எங்கள் ஆண்டவரான இயேசுவே, இந்த எளிய அப்பத்திலும் இதோ உம்முடைய வல்லமையான இறை பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீரே, உமக்கு நன்றி. இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக செய்த நீர் இன்னும் இந்த நாளில் பல வகையான நன்மைகளை எங்களுக்கு செய்ய இருக்கிறீர். பல ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தாரும். நம்பிக்கையோடு நாங்கள் அடியெடுத்து வைத்து நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் மன நிறைவு கொள்ளும்படியான அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆண்டவரே, உமக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நீர் இரக்கம் காட்டி வருகிறவராயிருக்கிறீராம். அச்சத்தோடு எங்களுடைய நாட்கள் தொடங்க வேண்டும். இந்த நாளில் தீமை செய்வதற்கு நாங்கள் அஞ்ச வேண்டும். பாவம் செய்வதற்கு நாங்கள் அஞ்சு நடுங்க வேண்டும். அதன் வழியாய் உம்முடைய இரக்கம் எங்கள் மீது படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தோள் வலிமை எங்களுக்கு காட்டி உள்ளீர். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறீர். செருக்கோ, ஆணவமோ, அகங்காரமோ, தற்பெருமையோ, ஈகோவோ எங்களிடம் இல்லாதவாறு ஆண்டவரே அவற்றை எங்களிடமிருந்து தூக்கி வீசி எறியும்படியாக உமது அருளை எங்களுக்குள் நிரப்பி அருளும். தாட்சியும் எளிமையும் பொறுமையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும்படியாக ஆண்டவரே உம் அருள் நன்மையை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றீர் அப்பா. ஆம், தாழ்நிலையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகின்றீர். ஏனெனில் தாட்சியான உள்ளத்தோടെ உம்மை அணுகி வருகிறோம். தாட்சியான உள்ளத்தோടെ உம்மை பணிந்து நிற்கிறோம். தாட்சியான உள்ளத்தோടെ ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதோ அந்த வரி தண்டினவர், அந்த ஆயக்காரருக்கு நீர் இரக்கம் காட்டியது போல எம்மீதும் இரக்கம் காட்டியருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். இரக்கத்தை பொழிகிற இறைவனாக இருக்கிறீர். எங்கள் மீதும் இரக்கத்தை பொழிந்து நன்மைகளால் நிரப்பி இந்த நாள் ஆபத்து தீங்குகளின்றிய ஆசீர்வாதமான நாளாய் எங்களுக்கு அமைய அருள் புரியும்படியாக செபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். பசியாற்றும் உணவாக நீயே வந்தாய். பகிர்வின் உயர்வை எனக்கு சொன்னாய். பிணி நீக்கும் மருந்தாக நீயே எழுந்தாய். பிறரன்பின் மாண்பை எனக்கு உரைத்தாய். பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய் பாதைக்கு விள
விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய் பாதைக்கு விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக எல்லாம் எனக்குள்ளே எழுந்தாய் தேவா ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா ஆசையுடன் நன்றி